குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. வசனம் சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாம் ஒரு குறிச்ச காலத்திற்கு வைத்திருக்கிறது. இந்த வசனம் சொல்லுது, முடிவிலே அது விளங்கும். அப்போ ஒன்றை அறிந்து கொள்ளணும். நம்ம வாழ்க்கை எப்படி போனாலும், எந்த பாதையில போனாலும், எப்பேற்பட்ட குழப்பமான சூழ்நிலையில போனாலும், முடிவுல ஒண்ணு மட்டும்தான் விளங்கும். என்ன மட்டும்தான் விளங்கும்னா, தேவன் நம்மை நம்ப பண்ணின வார்த்தை, தேவன் நம்மோடு பேசின வார்த்தை. தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை உங்க வாக்குத்தத்த முடிவை நிர்ணயம் பண்ணிட முடியாது. கண்டிப்பா சொல்றேன், நீங்க கடந்து போற பாதை எப்படி வேணா இருக்கலாம், நீங்கள் கடந்து போகிற வழிகள் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா முடிவு என்னமா மட்டும்தான் இருக்கும்னா, வாக்கு தத்தமா மட்டும்தான் இருக்கும். இந்த வசனம் தெளிவா சொல்லுது, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அந்த முடிவில் உனக்கு தெரியும்பா. நிறைய டைம் நம்ம போற பாதைக்கும் வாக்கு தத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. நம்ம போகிற வழிக்கும் வாக்கு தத்தத்துக்கும் எல்லளவும் சம்பந்தம் இருக்காது. நம்ம போற வழி ஏதோ மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு தேவன் கொடுத்த வார்த்தை, நம்மள நம்ப பண்ணின வார்த்தை அது வேற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த வழியில போனாலும், உன் வாழ்க்கை அது எப்படி போனாலும், நீ ஒண்ணு மறந்துடாத. முடிவுல ஒண்ணுதான் நடக்க முடியும். நான் உன்னோடு பேசின வார்த்தை, நான் உன்னை நம்ப பண்ணின வார்த்தை, நான் உன்னை இருதயத்துல வச்ச அந்த வார்த்தை மட்டும்தான் முடிவுல விளங்கும். நிறைய டைம் நம்ம போற பாதையை வச்சு டிசைட் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் போற பாதைக்கும் வாக்கு தத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லையே, நான் போற வழிக்கும் நீங்க கொடுத்த வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லையே ஆண்டவரே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, முடிவிலே எதுதான் விளங்க முடியும்னா வாக்கு தத்தம் தான் விளங்க முடியும். இந்த வசனம் அடுத்து சொல்லுது, அது பொய் சொல்லாது. தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எது வேணா பொய்யா போகலாம், வாக்கு தத்தம் பொய்யா போகாது. ஏன்னா இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்ல, இந்த வாக்கு தத்தத்தை நம்ம இருதயத்துல ஆண்டவர் வச்சாருல்ல, அதை கர்த்தர் வச்சதுனால நான் சொல்றேன், கண்டிப்பா இது பொய்த்து போகவே முடியாது. தேவன் எதையெல்லாம் நம்முடைய இருதயத்துல வச்சாரோ, தேவன் எதையெல்லாம் நம்மள நம்ப பண்ணாரோ, அதெல்லாம் நம்ம வாழ்க்கையுடைய முடிவுல, இந்த காத்திருப்புடைய முடிவுல, நம்ம போற பாதையுடைய முடிவுல விளங்கியே தீரும். கண்டிப்பா ஒருவேளை பாதை வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற மாதிரி தெரியாம இருக்கலாம். ஆனா முடிவு கண்டிப்பா எதை காட்டும்னா, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை காட்டியே தீரும். நம்ம வாழ்க்கையின் பாதைகள் ஒருவேளை தேவனுடைய வார்த்தைக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாதது போல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த முடிவு எதை காட்டும்னா, தேவன் என்னோடு பேசின வார்த்தை, தேவன் என்னை நம்ப பண்ணின வார்த்தை, தேவனுடைய இருதயத்துல வச்ச வார்த்தை, தேவன் என்னை ஆழமாய் விசுவாசிக்க வச்ச வார்த்தை, அது விளங்கும். நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், வார்த்தை தோற்று போகாது. உங்க வார்த்தைக்கு முன்னாடி எல்லாமே தோற்று போகும். நான் சொல்றேன், தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலை தோற்று போகும், உலகம் தோற்று போகும், எல்லாமே தோற்று போகும். ஆனா எதுக்கு முன்னாடியும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை தோற்று போகாது. ஏன்னா வசனம் சொல்லுது, அது பொய் சொல்லாது. உனக்கு தேவன் ஒரு வார்த்தையை சொன்னாரா, உன் இருதயத்துல கர்த்தர் உனக்கு கொடுத்தாரா, அது பொய் சொல்லாதுப்பா. உன் வாழ்க்கையில என்ன வேணா தோற்று போகலாம், என்ன வேணா இல்லாம போகலாம். ஆனா கடைசியில எதுதான் ஜெயிக்கும்னா, வார்த்தை தான் ஜெயிக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னாரு, என்கிட்ட ஒரு வார்த்தை, நான் சொன்ன வார்த்தைய நிறைவேற்ற வந்திருக்கிறேன். இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு நான் எதை பேசினனோ, உன்னை நான் எதை நம்ப பண்ணினனோ, ஆண்டவரே 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ப பண்ணினீங்களே, எங்க போச்சு? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ ஒருவேளை சாத்தியம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முடிவு நான் எதை பேசினனோ அதுவா மட்டும்தான் இருக்க போகுது. நீங்க போகிற பாதையை வச்சு அந்த பாதையுடைய முடிவை நீங்க தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வாக்கு தத்தத்தை வச்சு நீங்க கடந்து போகிற பாதையுடைய முடிவை தீர்மானம் பண்ணுங்க. நீங்க எந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சு வச்சிருக்கிறீங்களோ அந்த வார்த்தையை வச்சு உங்க எதிர்காலத்தை பேசுங்க. நீங்க கடந்து போற பாதையை வச்சு பேசாதீங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க
நீங்க கண்டிப்பா எதை வச்சு பேசுங்கன்னா, கர்த்தர் உங்களோடு பேசினதை வச்சு பேசுங்க ஒழிய, உங்க பிள்ளைங்க கடந்து போற பாதையை வச்சு, அவங்க போயிட்டு இருக்கிற பிரச்சனையை வச்சு, இல்ல அவங்களுடைய இயலாமையை வச்சு கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா பேசிடவே கூடாது. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு அதிகமா சொல்றேன். உங்க வாழ்க்கையில தேவன் சொன்ன வார்த்தைகள் அது நிறைவேறும். அது கண்டிப்பா நடக்கும். அது பொய்த்து போகாது. யாருக்கு வேணா நடக்காம போகலாம். ஆனா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சோ அந்த வார்த்தையை நீங்க நம்பிதானேங்க பிடிச்சீங்க. கர்த்தர் உங்களோடு பேசும்போது அந்த நம்பிக்கை இருந்துச்சுல. ஆண்டவர் கொடுக்கும்போது நம்பிக்கை இருந்துச்சுல. ஆனா இன்னைக்கு போற பாதை, இன்னைக்கு இருக்கிற வெயிட்டிங் சீசன், இன்னைக்கு இருக்கிற ஆயத்த காலத்தினால என்னால நம்ப முடியல ஆண்டவரே. இன்னைக்கு நான் ரொம்ப காத்திருந்து பார்த்துட்டேன். இன்னைக்கு நான் ரொம்ப ஜெபிச்சு பார்த்துட்டேன். இன்னைக்கு நான் ரொம்ப ஆயத்தப்பட்டு கூட பார்த்துட்டேன். ஆனா என் வாழ்க்கையில எதுக்கு சாத்தியமே இல்லாதது மாதிரி இருக்குன்னா, நீங்க சொன்னது நடக்கிறதுக்கு 1% கூட சாத்தியம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆண்டவரே. நீங்க சொல்லலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. இது ஏதோ ஒரு நாள் தரிசனம் இல்ல. தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாளுடைய திட்டம் அல்ல. உன் எதிர்காலத்தின் திட்டம், உன் வாழ்நாளின் திட்டம், உன்னுடைய வாழ்க்கை முடியும் மட்டும் அந்த வார்த்தை உன்னை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அந்த வார்த்தை மேல இருந்து கொண்டே தான் இருக்கும் என்பதை நீங்க மறந்து போயிடக்கூடாது. யோனாவை நீங்க பாத்தீங்கன்னா, நீ நினிவேக்கு போப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவார். சொன்ன உடனே யோனா நினிவேக்கு போறதுக்கு ட்ரை கூட பண்ண மாட்டார். தர்ஷீஷுக்கு ஓடி போவார். ஆனா இவர் எங்க ஓடி போனாலும் அவர் பின்னாடி ஒண்ணு தொடர்ந்து போச்சு. தேவன் அவருக்கு கொடுத்த வார்த்தை, தேவன் அவர் மேல வச்ச வார்த்தை அவர் மேல தொடர்ந்து கொண்டே இருந்துச்சு. இன்னும் 2வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, யோனா மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிறாரு. ஆனா மீனின் வயிற்றுக்குள்ள கூட என்ன தொடர்ந்துச்சுன்னா, யோனா மேல இருந்த வாக்குத்தத்தம் தொடர்ந்து கொண்டே இருந்துச்சு. நீதான் போய் எங்க சுவிசேஷம் அறிவிக்கணும், நீதான் அந்த ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், நீதான் அந்த ஜனங்களை மனம் திரும்ப வைக்கணும். இந்த பாரத்தை, இந்த வார்த்தையை நான் உன் மேலதான் வச்சிருக்கிறேன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, the லாஸ்ட் வரைக்கும் யோனாவுடைய லைஃப்ல வேர்டு தொடர்ந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கடைசி வரை நம்மை தொடருகிற வார்த்தை தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை. இது ஏதோ வந்துட்டு போற வார்த்தை இல்லைங்க. இது ஏதோ அப்படியே பிடிச்சிட்டு போற வார்த்தை இல்லைங்க. நான் சொல்றேன், லைஃப் லாங் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அது நம்மேல் இருக்கும். நான் திட்டமா சொல்றேன், தேவனுடைய வாக்குத்தத்தம் தோற்று போகாது. அது ஜெயிக்கும், அது கண்டிப்பா நடக்கும், அது கண்டிப்பா ஆகும். அது ஆகாம போகவே போகாது. தேவன் நமக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். ஒரு 3 காரியத்தை நான் வேகமா சொல்றேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்தினாள். இந்த இடத்துல அன்னால நீங்க பாத்தீங்கன்னா, அன்னாள் மேல ஒரு பெரிய தரிசனம், பெரிய வாக்குத்தத்தம் இருக்குது. ஆனா அன்னாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காத்திருக்கிறாங்க. இந்த காத்திருப்பின் காலம் ஃபுல்லா அன்னாளுக்கு என்னவா தான் இருக்குதுன்னா, கண்ணீராவே தான் இருக்குது. ஏதோ கொஞ்ச காலம் கண்ணீர், அதுக்கப்புறம் களிப்பில்ல. இந்த காத்திருப்பின் காலம் ஃபுல்லாவே அன்னாள் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆனா நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா, அன்னாளுக்கு கர்த்தர் ஒரு குமாரனை கொடுப்பாங்க. அந்த குமாரன் தாள் முதல் பெயர் சபா மட்டும் பேசப்படுகிற கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் மாறுகிறார். அப்படியானா தேவ பிள்ளைகளே, ஒன்றை இதுல இருந்து நம்ம அறிஞ்சுக்கணும். காரணம் இல்லாம அவர் யாரையும் அழுக வைக்க மாட்டார். காரணம் இல்லாம அவர் யாரையும் அழுக பண்ண மாட்டார். இன்னைக்கு ஒருவேளை இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு நீங்க அழுது கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, இதை நீங்க செய்யணும். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், கர்த்தர் உங்களை அழுக பண்றாருன்னா உங்க மேல இருக்கிற வாக்குத்தத்தம் அவ்வளோ பெருசுங்க. நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு அழுகுறீங்கன்னா, நான் சொல்றேன், இந்த வாக்குத்தத்தம் அவ்வளோ பெருசா உங்க மேல இருக்குது. உங்களுக்கு தெரியாத அளவுக்கு பெருசா இருக்குது. அன்னாள் அழுகும் போது தெரியாத அன்னாளுக்கு தன்னுடைய மகன் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியா வரப்போறான். தான் மகன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ற ஒரு தீர்க்கதரிசி. தான் மகன் பெரிய பெரிய ராஜாக்களை கர்த்தருக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணி நிறுத்த போகிற ஒரு மிகப்பெரிய பாத்திரம் அன்னாளுக்கு தெரியாது. ஆனா முடிவு எதை விளங்க பண்ணுச்சுன்னா, அதை விளங்க பண்ணினது. சோ ஒன்றை அறிந்துக்கோங்க, அவர் காரணம் இல்லாம கண்ணீர் வடிக்க வைக்க மாட்டார்.
காரணம் இல்லாம கர்த்தர் எதையுமே செய்ய மாட்டார். ஆண்டவர் ஒண்ணு செய்யறாருன்னா அதுல ஒரு பெரிய தரிசனம் இருக்கும், அதுல ஒரு பெரிய திட்டம் இருக்கும். சோ இந்த காத்திருப்பின் காலம் உங்களை அழுக பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, ஆனா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாதது போல இருக்குதே, நான் அழுதுகிட்டே இருக்கிறேனே, நான் என்ன செய்ய போறேன், நான் அழுதுகிட்டே இருக்கிறேனே, என்ன செய்ய போறேன். நான் சொல்றேன், நீங்க அழுக 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 உங்க வாக்குத்தத்தத்துடைய தரம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு தெரியல உங்க மேல இருக்கிற வாக்குத்தத்தத்துடைய வல்லமை. அன்னாளுக்கு தெரியல, அழுகும் போது கண்ணீர் வடிக்கும் போது எதிரில் இருக்கிற அந்த பெண்ணினால் பேசும்போது அன்னாளுக்கு தெரியாது என் மேல கர்த்தர் இவ்வளோ பெரிய தரிசனம் வச்சிருக்கிறாரா, இவ்வளோ பெரிய வார்த்தை வச்சிருக்கிறாரா, தெரியாது. ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் தேவ பிள்ளைகளே, நீங்கள் அழுவீர்களானால், நீங்கள் ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்துல அதிக அதிக அதிகமா கண்ணீர் வடிச்சு கொண்டே இருப்பீங்கன்னா, நான் உங்களுக்கு திட்டமா சொல்றேன், நீங்கள் அழுதாலும் அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறி தீரும். ஏன் நிறைவேறிச்சு தெரியுமா? அன்னாள் மேல இருந்த அழைப்பு, அண்ணாவுடைய சந்ததியில வந்த சாம்பேல் மேல இருந்து அழைப்பு. முதலாவது கர்த்தர் சொல்றாரு, நீ அழுதா கூட வாக்குத்தத்தம் நிறைவேறும், ஏன்னா என் அழைப்பினால நிறைவேறும். சோ முதலாவது உங்களுக்கு திட்டமா சொல்றேன், நீங்க எவ்வளவு அழுதாலும், நீங்க கண்ணீரே வடிச்சாலும், இதுக்கு மேல அழுகிறதுக்கு இடமே இல்லைன்னு சொன்னாலும், உங்க வாக்குத்தத்தத்தை உங்கள் அழைச்ச தேவன் நிறைவேற்றியே தீருவார். நீங்க அழுதாலும் கண்டிப்பா நிறைவேறும். சரி, அண்ணனுடைய வாழ்க்கையில அழுதாங்க, நிறைவேறுச்சு. சாராளுடைய வாழ்க்கையில பாருங்களேன், கர்ப்பமே அழிஞ்சு போச்சு. அங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது என் கர்ப்பமே செத்து போச்சுங்குவாங்க. அப்போ ஒன்றை அறிந்து கொள்ளணும், நாம் அழுதாலும் அழிந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாம போகாது. ஏன் அழிஞ்சு போனா கூட கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். அழிஞ்சு போனா கூட அதுல கர்த்தருடைய அழைப்பினால தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறிய தீரும். ஒரு முறை ஆண்டவர் எறும்பு நிலைஞ்ச பள்ளத்தாக்குக்கு தேவனுடைய தீர்க்கதரிசியை கொண்டு போய் கேட்பாரு, இது உயரடையுமாப்பா? ஆண்டவர் சொல்லுவாரு, இது உயரடையும்னு சொல்லிட்டு அதை பார்த்து பேசுங்குவாரு. அப்போ தேவ பிள்ளைகளே, ஒன்றை அறிந்துக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில சில வேளை நம்ம அழுகலாம், சில வேளையில நம்ம சொல்லலாம், எல்லாம் அழிஞ்சிருச்சு ஆண்டவரே, வாக்குத்தத்தத்துக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, வாக்குத்தத்தம் கொடுக்கும் போதாச்சு எனக்கு ஏதோ கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு, சாராளுக்கெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போதாச்சு ஏதோ கர்ப்பத்துல கொஞ்சம் உயிர் இருந்துச்சு, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் செத்து போச்சு ஆண்டவரே, அப்ப என்னால முடியாது ஆண்டவரேன்னு சில சிச்சுவேஷன் இருக்கும். ஆனா நான் சொல்றேன், உங்க மேல என் மேல இருக்கிற அழைப்பினால அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். நீங்க வேதத்துல யோவான் புஸ்தகத்துல 11வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, லாசரு மரிச்சு போயிருப்பான். லாசரு சாகிறதுக்கு முன்னாடி இயேசுவை கூப்பிடுறதுக்கு ஆட்கள் அமைச்சிருப்பாங்க. அவரு இந்த செய்தியை கேட்டுட்டு 3 நாள் கழிச்சுதான் லாசருவை பார்க்க வருவார். அப்போ ஏசப்பா வரும்போது இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க கல்றைட்ட போக வேண்டாம், 3 நாள் ஆயிடுச்சு, நாரும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் போய் அழிஞ்சு போன சரீரத்தில இருந்து மீண்டும் உயிரை கொண்டு வந்தார். அப்ப தேவ பிள்ளைகளே, சில வேளையில வாக்குத்தத்தத்தை வைத்துக்கொண்டு, வாக்குத்தத்த பாதை அழிஞ்சிருச்சு, திட்டம் அழிஞ்சிருச்சு, பின்னணி அழிஞ்சிருச்சு, எனக்கு இந்த வாக்குத்தத்தத்துக்கு இருக்க வேண்டிய எதுவுமே என் கையில இல்ல, எல்லாமே ஒண்ணுமில்லாம போயிருச்சு, இனி நான் என்ன செய்வேன், என்னால என்ன செய்ய முடியும் நீங்க சொல்லலாம். எது அழிந்து போனாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் மேல வச்ச அழைப்பினால வாக்குத்தத்தம் நிறைவேறியே தீரும். நான் உன் மேல வச்ச அழைப்பினால உனக்கு நான் கொடுத்த நல்வார்த்தை அது நிறைவேறியே தீரும். உங்க வாழ்க்கையில தேவன் வச்ச அழைப்பின் நிமித்தம் வாக்குத்தத்தங்கள் அது நிறைவேறும். இரண்டாவது பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தம் எதனால் நிறைவேறும்னா, 1 ராஜாக்கள் 8:24, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர், அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். ரெண்டாவது பாருங்க, நீங்க சொன்னதை நிறைவேற்றினீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு பக்தன் சொல்லுகிறார். அப்போ என்ன இங்க சம்பவம்னா, தேவன் எதை சொன்னாரோ அது கண்டிப்பா நிறைவேறும். நான் முதல்ல சொன்னேன், நம்ம மேல இருக்கிற அழைப்பினால வாக்குத்தத்தம் நிறைவேறும். ரெண்டாவது, தேவன் எதை நமக்கு சொன்னாரோ அது கண்டிப்பா நிறைவேறியே தீரும். நீங்க யோசேப்பு
யோசேப்புடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 17 வயசுல ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி உன் அண்ணன்மார்களும் அப்பாவும் கூட வணங்கி விழுவாருங்கிற ஒரு சொப்பனத்தை பார்க்கிறாரு. அப்போ சொப்பனத்தை பார்த்த உடனே இந்த யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். ஏன்னா என் அப்பா பெரிய ஆளு, என் அப்பா கூட இருக்கிறேன், அப்படி ஒரு பெரிய நம்பிக்கை இருந்திருக்கலாம். ஆனா அதே யோசேப்பு கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டை விட்டு ஒரு அடிமைத்தனமான எகிப்துக்குள்ள ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்குள்ள போறான். அப்ப அங்க போனதுக்கு அப்புறம் யோசேப்புக்கு நம்பிக்கை இருந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா இருந்திருக்காது. சுத்தமா இருந்திருக்காது. யோசேப்புடைய லைஃப்ல அவர் அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன நம்பிக்கை கூட இருந்திருக்காது. சின்ன நம்பிக்கை கூட இருந்திருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில தான் யோசேப்பு போயிருந்தாரு. ஆனா கண்டிப்பா யோசேப்புடைய வாழ்க்கையில தேவன் சொன்னது நடந்தே ஆனது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எதெல்லாம் தேவன் சொன்னாரோ அது யார் எதிர்த்தாலும், சூழ்நிலை சாத்தியம் இல்லைனாலும், அது எப்படி போனாலும் அது தவறாம நடக்கும், பிசகாம நடக்கும். தேவன் சொன்னது நடந்தே தீரும். இந்த யோசேப்புடைய லைஃப்ல ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் யோசேப்புடைய முடிவா இருந்துச்சு. இந்த யோசேப்புக்கு கர்த்தர் எதை பேசினாரோ, எந்த ரேமாவை கொடுத்தாரோ, எந்த தரிசனத்தை காட்டினாரோ அதுதான் நடந்துச்சு ஒழிய வேற எதுவுமே நடக்கலையே. யோசேப்புடைய வாழ்க்கையில வேற ஏதாவது நடந்துச்சா? கண்டிப்பா முடிவுல என்னதான் நடந்துச்சுன்னா கர்த்தர் பேசினதுதான் நடந்துச்சு. ஆனா அந்த வழியில பாத்தீங்கன்னா யோசேப்புக்கு இருந்த தடை ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, பல தடைகள். நான் சொல்றேன், 1000 தடைகள் வந்தாலும் சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன். உடைய வாழ்க்கையில வருகிற தடைகளை எல்லாம் அவர் வழிகளாய் மாற்றி உடைய வாழ்க்கையின் வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். யோசேப்புடைய லைஃப்ல இந்த தடையெல்லாம் பாருங்களேன், எவ்வளவு பெரிய தடை. அவனுடைய வாழ்க்கையில அப்பாவை விட்டே தூக்கி எறியறாங்க. இதெல்லாம் யோசேப்புக்கு மிகப்பெரிய தடைய போலதான் நமக்கு தெரியுது. ஆனா அந்த தடையெல்லாம் கர்த்தர் என்னவா மாத்தினாருன்னா வழியா மாத்திக்கிட்டே இருந்தாரு. நீ தூக்கி வீசறியா? எங்க கொண்டு போற? நான் இந்த எகிப்துக்கு போறேன். சரி, எகிப்துல இருந்து நீ உன்னை எங்க தூக்கி போடுறாங்க? நான் உன்னை கொண்டு போய் சிறையிருப்புல ஜெயில போடுறேன். சரி, ஜெயில போடுறியா? அங்க இருந்து கர்த்தர் எங்க கொண்டு போறாருன்னா வாக்குத்தத்த ஸ்தலத்துக்கு, வாக்குத்தத்தத்தின் அதிகாரத்துக்கு கொண்டு போறாரு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில வருகிற தடைகள் நம்ம எங்க கொண்டு போகும்னா வாக்குத்தத்தத்துக்கு தான் கொண்டு போகும். நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு தடையும், ஒவ்வொரு தாமதமும், ஒவ்வொரு காத்திருப்போம் நம்மை நேரடியாக வாக்குத்தத்த நிறைவேறுகிற ஒரு காரியத்திற்கு நம்மை கொண்டு போய் கொண்டே இருக்கும். நீங்க நினைக்காதீங்க, தடை வந்துருச்சு நடக்காது, எதிர்க்கிறாங்க நடக்காது, ஐயோ இப்படி ஒரு கூட்டம் நிக்குது நடக்காது. இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றேன், எத்தனை தடைகள் வந்தாலும் தடையெல்லாம் வழியாக்கி தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி காட்டுகிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். எந்த தேவன் நமக்கு சொன்னாரோ அந்த தேவன் நமக்கு கண்டிப்பா எதை செய்ய வல்லவர்னா வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். சோ இரண்டாவது நான் சொல்றேன், யார் தடுத்தாலும் யார் எதிர்த்தாலும் சொன்னது நிறைவேறியே தீரும். இன்னைக்கு ஊரு ஒண்ணு பேசுறத பார்த்து நீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கு எல்லாரும் பேசுவாங்க, உன் நிலைமை என்ன, உன் சூழ்நிலை என்ன, நீ இதுக்கெல்லாம் ஆசைப்படலாமா, நீ இதுக்கெல்லாம் வரலாமான்னு கேட்கலாம். ஆனா நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு எதை சொன்னாரோ அதை நிறைவேற்ற வல்லவர். சோ முதலாவது நான் சொன்னேன், அழைப்பினால் வாக்குத்தத்தம் நிறைவேறும். இரண்டாவது, தேவன் சொன்னதினால் அது நிறைவேறும். மூன்றாவது, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நமக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஏன் நிறைவேறும் தெரியுமா? இந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கு. நம்ம வாக்குத்தத்தம் ஏதோ உலகத்துல இல்லைங்க, சத்ரு அழிக்கிற மாதிரியான இடத்துல நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் இல்ல. நம்முடைய வாக்குத்தத்தம் எங்க இருக்கு தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. சோ நம்முடைய வாக்குத்தத்தத்தை யாரும் அவ்வளவு ஈஸியா அழிச்சிட முடியாது. நீங்க நினைக்கிறீங்களா தேவன் உங்களுக்கு கொடுத்த திட்டத்தை, தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அப்படியே மனுஷங்க அழிச்சிட்டு போயிருவாங்க, ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் முடியாது. இந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறது. கன்மலை ஆகிய கிறிஸ்துவுக்குள்ள எனக்குரிய வாக்குத்தத்தம் அஸ்திவாரம் போடப்பட்டதுனால ஒருவரும் அதை தொட்டு கூட
கூட பார்க்க முடியாது. சோ மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவுக்குள்ளே வாக்குத்தத்தம் நிறைவேறும். முதலாவது நான் சொன்னேன், அழைப்பினால் வாக்குத்தத்தம் நிறைவேறும். இரண்டாவது தேவன் சொன்னதினால் நிறைவேறும். மூன்றாவது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே வாக்குத்தத்தம் நிறைவேறும். இந்த வாக்குத்தத்தத்தை அப்படியெல்லாம் எல்லாரும் தூக்கிட்டு போயிட முடியாது. இந்த வாக்குத்தத்தம் மனுஷன் எடுக்கிற இடத்துல இல்ல, உலகமே தொட முடியாத கிறிஸ்துவின் ஆழத்துக்குள்ளிருந்து பிறந்திருக்கிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இந்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறபடினால ஒருவரும் இதை தொட்டு கூட பார்க்க முடியாது. இந்த ராத்திரி நான் திட்டமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவன் எதையெல்லாம் பேசினாரோ, எதையெல்லாம் முன்குறித்தாரோ, எதையெல்லாம் உங்கள் வாழ்வில் வைத்தாரோ, அதையெல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் அவர் நிறைவேற்றுகிற தேவன், அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவன், அவர் உங்களுக்காய் செய்கிற தேவன், உங்கள் வாழ்வில் நிறைவேற்றுகிற தேவன். நீங்கள் சோர்ந்து போகவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். குறித்த காலத்திலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். 3 காரியம் சொன்னேன். அழைப்பினால் வாக்குத்தத்தம் நிறைவேறும். இரண்டாவது தேவன் சொன்னதினால் நிறைவேறும். மூன்றாவது இயேசுவுக்குள் இருப்பதினால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்.